எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எழுதப்பட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளை விட வருபவர்களை நிறைவேற்றுவர்களாக்க அந்த வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுவர்களை ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றி உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகளை, வெள்ளையாட்டு கிடையார்களை, இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால் தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலிகளையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான், என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல்களில் எழுதப்பட்டுள்ளது என்றார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னதை நிலைக்கச் செய்ய முன்னதை நீக்கிவிடுகின்றார். இந்த திருவுளத்தில் தானே இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூய்மை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.